வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி ஒரு பிரைடல் ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கான நெக் டிசைனை வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த நெக் டிசைனில் நம்ம என்ன கொடுத்தோமோ ஸோ அதே தான் இங்கே பார்டருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு சின்ன போர்ஷன் இதுக்கப்புறம் வர ஒரு லைன் மட்டும் நான் இதில் போடலை. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் ஒரு கொடி அண்ட் லீஃப் டிசைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொடி டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நான் ஃபுல்லாகவுமே சுகர் பீடு வச்சு கொடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே இந்த சுகர் பீட்லேயே உங்களால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ரவுண்ட் பீடு கூட வச்சுக்கலாம். ரவுண்ட் பீடு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து வேலை முடியும். அதே சமயம் பார்க்கவும் உங்களுக்கு இதே மாதிரி நல்லா கிராண்டான லுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொடி ஃபுல்லாகவுமே சுகர் பீடு வச்சு நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொடி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கு உள்ளே வந்து நீடில் விட்டு எடுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட அந்த லைனில் அந்த பீடுக்கு உள்ளே வச்சு நீடில் வச்சு த்ரெட் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் இல்லாமல் நல்லா ஒட்டின மாதிரியே கிடைக்கும். நம்ம இதுக்கு வந்து ஜரியில் அவுட்லைன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கேயுமே கேப் இல்லாமல் ஒவ்வொரு கொடியும் ஒட்டின மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு லீஃபுக்கும் நம்ம இதே மாதிரி சுகர் பீட்லேயே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த லீஃப்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் எட்ஜு வந்து கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத விட ஒரு பீடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு நம்ம ஒரு லாக்கிங் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ரிவர்ஸ் இழுத்து நீங்கள் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். நான் சொல்கிறத விட வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் லீஃப் போட்டிருக்கோமோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி நம்ம சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நீங்கள் பக்கத்துலேருந்து அடுத்தடுத்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஷார்ப் எட்ஜு மட்டும் கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். இதில் என்ன ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு சிலதை மட்டும் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம த்ரெட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபுல்லாகவுமே எல்லாத்துக்கும் ஒரே ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே போகலாம். நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அடுத்தடுத்து ஒவ்வொரு லீஃபாக முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த லீஃபுக்கு போக முடியும். ஸோ இந்த லீஃப் போடும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து வந்து த்ரெட் எடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பும் கரெக்டாக இருக்கும், அந்த கிராஸும் நல்லா இருக்கும். ஸோ இந்த லீஃபுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிராஸாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஷார்ப் எட்ஜிலேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். ஸோ இதுக்கு நான் அயன் நீடில் யூஸ் பண்ணல. பார்த்திங்கன்னா நம்பர் 14 துலிப் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட் ஒர்க்குக்கு மட்டுமே நான் துலிப் நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா லீஃபுக்கும் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கை கொடுத்து முடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் த்ரெட் ஒர்க் ஃபுல்லாகவுமே முடிச்சிட்டேன். அடுத்து இருக்கிற அந்த லீஃப்க்கு ஜர்தோசியில் லோட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். அதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம ஷார்ப் எட்ஜிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜர்தோசி கொடுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகி நல்லா கிராஸும் நீட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அடியில் எம்போஸ்டு லுக்குக்கும் நான் ஜர்தோசியை தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம ஜர்தோசி எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நான் அங்கங்கே போட்டிருந்தேன். அங்கே வந்து ஒரு கோல்டு கலர் குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு லைன் வந்து இப்போ ஜர்தோசியில் கொடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அங்கங்கே கேப்பில் வந்து நான் ஒரு சக்கரை வச்சு நான் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த க்ளூ போட்டு நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டுற டைமில் அந்த கேப்பில் நான் சக்கரை வந்து நான் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடில் கொடுத்துக்கலாம். சுகர் பீடில் நீங்கள் 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நாட் போட்டுட்டு நம்ம அடுத்தது ஒரு லைன் வந்து நம்பர் 2.5ல் நான் ஒரு ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம எங்கே நாட் போட்டோமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து நமக்கு எக்ஸாக்டாக நல்லா கரெக்டான ரவுண்டாக கிடைக்கும். ஸோ நம்ம எங்கே முடித்தோமோ அங்கேயே நம்ம அடுத்தடுத்து போகாமல், நான் ஃபர்ஸ்ட்டு போட்ட ஒரு வீடியோலலாம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு குட்டி ரவுண்டு போட்டிருப்பேன். நான் எங்கேயுமே நாட் போடாமல் நம்ம அடுத்தடுத்து அப்படியே நம்ம ரவுண்ட் போட்டே போவோம். இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே நம்ம போனோம்னா எங்கேயுமே நாட் போடாமல் கரெக்டாக வந்து நம்ம முடித்த இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறனால அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ரவுண்டாக வராமல் ஒரு லீஃப் மாதிரியான ஒரு ஷேப்பாக போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 லைன் நம்ம ஒரு ஸ்டோனை சுற்றி வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நாட் போட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ ரவுண்ட் நல்லா இருந்தால் தான் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கன்னா இங்கே நான் வந்து நாட் போட போகிறேன். இதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு ஸ்டோன் லைன் வச்சுக்கலாம். நம்ம நாட் போட்ட இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே இப்போ தெரியும் நல்லா அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக நீட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 லைன் மட்டும் 3 லைன் மட்டும் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாட் போடாமையே நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக்கிங் ஸ்டிச் மட்டுமே போட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோனை விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேயும் ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரவுண்ட் நமக்கு நீட்டாக அழகாக கிடச்சிருக்கு. இதுக்கடுத்து ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடை வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3லேருந்து 3.5 வரைக்கும் நம்ம வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 சுகர் பீடாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது எனக்கு குவான்டிட்டி வந்து நம்ம அந்த நீடில் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம துளிப் நீடிலேயே நம்ம எல்லாமே போடணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி பெரிய பீடெலாம் பார்த்திங்கன்னா அயன் நீடில் வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் வேணால் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு ஒரு அரும்பு மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதாவது 2 ரவுண்ட் பீடுக்கு சென்டரில் வந்து ஒரு சுகர் பீடு வர்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போடாமல் இந்த மாதிரி உள்ளேருந்தே ஸ்டிச்சஸ் போட்டு வெளியே ஒரு லாக்கிங் ஸ்டிச்சை கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து வந்து இந்த சுகர் பீடை வச்சுட்டு போனால் அது ஒரு அரும்பு மாதிரியான ஒரு எஃபெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ அங்கங்கே இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி சக்கரை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜர்க்கான் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது நமக்கு ஃபுல்லாகவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மீதி இருக்கிற கேப்லாம் ஜர்க்கான் ஸ்டோன் ஒட்டினதுனால நல்லா கிராண்டான லுக்காக இருக்குது நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.